வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வாக்கிங் முடிச்சுட்டு கையில் நியூஸ் பேப்பரோட வீட்டுக்குள்ள மெதுவா வர்றாரு. வீடு ரொம்பவே அமைதியா இருக்கு. எங்கேயுமே யாரையுமே காணல. அவர் அப்படியே மெதுவா அந்த ஹாலை சுத்தி பார்க்க அரசிக்கும் சதீஷ்க்கும் நலங்கு நடந்தது அவருக்கு ஞாபகத்துல வருது. வீடு நிறைய ஆளுங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க இவரு அவங்க மேல அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு செகண்ட் அவர் கண்ணுல வந்துட்டு போக அப்படியே நொந்து போய் நிக்கிறாரு. அப்போ ரூமை விட்டு வெளியே வர்ற செந்தில் அப்பா அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிட அவரு திடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. என்னாச்சுப்பான்னு கேட்க ஒன்னும் சொல்லாம பேப்பரை டீப்பாயில போட்டுட்டு அவரோட சேர்ல உட்கார்றாரு. செந்திலும் பக்கத்து சோஃபாவில் உட்கார கோமதி கோமதின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். இதோ வர்றேங்க அப்படிங்கிற கோமதி கிச்சன்ல இருந்து ஓடி வர்றாங்க. என்னங்க சொல்லுங்கன்னு அவங்க கையை தொடச்சிட்டு கேட்க கார் வாங்க பணம் வச்சிருந்தோம்ல அதை எடுத்துட்டு வாங்குறாரு. கார் வாங்குற பணம், அவளுக்கு கார் எல்லாம் வாங்க திட்டம் போட்டு வச்சிருந்தோம். என்ன கலர் வேணும்னு கேட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுங்கப்பான்னு சொன்னா. எவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க குனிஞ்சு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, சொன்னதை மட்டும் செய், போய் பணத்தை எடுத்துட்டு வாங்குறாரு பாண்டியன். கோமதி உள்ளர போய் ஒரு மஞ்ச பைய எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு நீட்ட செந்தில் கிட்ட கொடுங்குறாரு. டேய் இந்தாடான்னு நீட்ட செந்தில் அதை வாங்கிக்கிறாரு. டேய் இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டுடான்னு பாண்டியன் சொல்ல சரிங்கப்பாங்கிறாரு. அப்புறம் நீ பேங்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்தா போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்கப்பாங்கிறாரு செந்தில். பாண்டியன் அங்கிருந்து எழுந்திருக்க காஃபி போட்டு தருவான்னு கோமதி கேட்க இல்ல நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு அவரு ரூம்குள்ள போயிடுறாரு. டேய் பணம் பத்திரம்டா அப்படின்னு கோமதி சொல்ல சரிம்மா நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில். நேரா மஞ்ச பையோட அவர் ரூமுக்குள்ள வர அங்க உட்கார்ந்துருக்க மீனா என்னங்க இதுன்னு கேக்குறாங்க. பணம் மீனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரில் உட்கார பணமா அப்படின்னு கேட்க அரசிக்கு கார் வாங்கறதுக்காக வச்சிருந்த பணம் பேங்க்ல போட சொல்லி அப்பா கொடுத்தாரு அப்படின்னு செந்தில் சொல்ல ஓ அப்படின்ட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. நான் ஒன்னு கேட்கவான்னு அவரு கேட்க என்னதுன்னு நிமிர்றாங்க மீனா. இப்ப உனக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த தேவையை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா இல்ல கூடாதா அப்படின்னு செந்தில் கேட்க நீங்க ஏதோ கேட்க நினைக்கிறீங்கன்னு புரியுது, ஆனா என்ன கேக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியலங்கிறாங்க மீனா. கேக்குற விஷயத்த பளிச்சுன்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல வேலையில சேர்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதே நேரம் அப்பாவும் 10 லட்சம் ரூபாய பேங்க்ல போட சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பணத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து வேலை வாங்கறத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு செந்தில் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மீனா முகத்தை பார்த்து சொல்ல நீங்க இந்த விஷயத்த சீரியஸா கேக்குறீங்களா இல்ல விளையாட்டா கேக்குறீங்களாங்கிறாங்க மீனா. சீரியஸா தான் கேக்குறேன்னு செந்தில் சொல்ல தப்புங்க, ரொம்ப தப்பு. இப்படி ஒரு எண்ணம் கூட உங்க மனசுல வரக்கூடாது. ஒழுங்கா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மாமா சொன்ன மாதிரி பேங்க்ல போடுங்கிறாங்க மீனா. இல்ல அது வந்துன்னு செந்தில் ஏதோ சொல்ல வர இல்லங்க இனிமே இத பத்தி பேச வேண்டாம், முதல்ல இந்த எண்ணத்தையும் உங்க மனசுல இருந்து அழிங்க அழிச்சிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க தயக்கமா அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். இந்த பணத்தை முதல்ல மாமா சொன்ன மாதிரி பேங்க்ல கொண்டு போய் போட்டுட்டு வாங்க புரியுதா அப்படிங்கிற மீனா மறுபடியும் புக்கு கிட்ட குனிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல புதுசா வேற ஒன்னு உருவாக்க பாக்குறிய, ஏன் தான் இப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ தெரியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேஜஸ புரட்டிக்கிட்டு இருக்க செந்தில் மீனாவையும் பணத்தையும் மாறி மாறி பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள முத நாள் மீனா அப்பா மாப்பிள்ள வேலைக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொன்னவரும் தினம் எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நானும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு என்னால புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, நேரத்துக்கு பணத்தை கொடுக்க முடியாம வேலை வேற யாருக்காவது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்க தான் முடியும் அப்படின்னு அவர் சொன்னது செந்திலோட மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி வந்து நிக்குது. கோமதி மரத்துல எதையோ எடுத்துட்டு வெளியே வர்றவங்க வாசலை பார்த்துட்டு அடடடா கோலம் கூட போடலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தப்படுறவங்க ஆமா வீட்டுல அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது, கோலம் மட்டும்தான் குறைச்சல் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு மரத்துல கொண்டு வந்தது அங்க வச்சு காய வைக்கிறாங்க. உள்ள போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து செடிங்களுக்கு அவங்க ஊத்திக்கிட்டு இருக்க எதிர் வீட்டில் இருந்த அரசி வெளியே வந்து நின்று பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஊற்றிட்டு மறுபக்கம் வர்ற கோமதியை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிற்க பின்னாடி கதிரும் பழனியும் வந்து நிற்கிறாங்க. அரசி அம்மான்னு கூப்பிட அது வரல நெகிழ்ந்து போய் நின்று இருந்தவங்க படக்குன்னு கோவத்தோட மக்க தூக்கி வீசிட்டு உள்ளர போறாங்க. அம்மா அப்படின்னு கதிர் சமாதானப்படுத்த பார்க்குறாரு. கோமதி ஏற்கனவே உள்ளர போயிட்டாங்க. கதிரும் பழனியும் அரசியை பார்த்துட்டு இருக்க அரசியும் அவங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ரொம்பவே கலங்கி போய் நிக்கிற பழனி எப்படி இருந்த புள்ளடா மாப்பிள்ளாவ
அண்ணனுங்க 3 பேரும் நீங்க அவளை தாங்குன்னு தாங்குனீங்க. எங்க அக்கா அவளுக்கு அம்புட்டு செல்லம் கொடுத்து வளர்த்துச்சு. உங்க அப்பா சொல்லவே வேணாம், கடைக்குட்டின்னு அவ்வளவு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாரு. பாசமா வளர்த்த நீங்க யாருமே வேணான்னு அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டால. மாப்பிள்ள எப்படிதான் அரசி இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னே தெரியல மாப்பிள்ளன்னு கலங்கி போய் நிக்கிறாரு பழனி. மாமா, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி மாமான்னு கதிர் கேட்க, எப்படின்னா அப்படின்னு புரியாம பழனி பார்க்க, அவங்க எல்லாரும் அரசிக்கிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்களா, அரசியை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு பரிதவிப்போட கதிர் கேட்குறாரு. எங்க ஆத்தாவும் அண்ணிங்களும் நல்லா தான் பார்த்துக்குவாங்க, மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியலன்னு பழனி சொல்ல, அரசி மேல எனக்கு அம்புட்டு கோபம் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் அவளை நினைச்சா பாவமா இருக்கு மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, இனிமே நாம பாவம் பார்த்து என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள, அவ எடுத்த முடிவு, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு பழனி சொல்ல, மாமா கொஞ்சம் அடிக்கடி அங்க போய் அவளை பாருங்க மாமாங்கிறாரு கதிர். அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே போறதில்ல மாப்பிள்ள, இனிமே போக முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு பழனி கொஞ்சம் லைட்டா கண்ணீரோட சொல்ல, வேற யாருக்காகவும் இல்லைனாலும் நம்ம அரசிக்காகவாது போயிட்டு வாங்க மாமா, அவளுக்கு யாருமே இல்லைன்னு அங்க யாரும் நினைச்சிடக்கூடாது மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு கதிர் கேட்க, போறேன் மாப்பிள்ள, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு பழனி ஒத்துக்க கதிர் எதிர் வீட்டையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. வேல் ஸ்வீட்ல சக்திவேலும் குமரவேலும் பணத்தை தீபாய் மேல கடை பரப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. டேய் எண்ணிட்டியாடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, எண்ணிட்டேன்பாங்கிறாரு குமரவேல். சரி அப்ப எடுத்து பெட்டியில வையின்னு அவர் சொல்ல, அப்பா நேத்தே பெரியப்பா சொன்ன மாதிரி இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, கொடுத்துடலான்னு தான்டா நானும் சொன்னேன், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஏதோ அவசர வேலையா வெளியூர் போறேன்னு சொன்னாங்கடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்ப இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா போக போறோம்னு கேட்கிறாரு குமரவேல். ஏண்டா மடப்பயலே, எப்படி இம்புட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவாங்களா? மவனே, இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுத்துட்டு அங்க இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய்க்கலாம், நீ நேரா அங்க வந்துரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரின்னு தலையாற்ற குமரவேல் அப்ப பெரியப்பான்னு கேக்குறாரு, டேய் இந்நேரம் அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸே போயிருப்பாரு, ரெஜிஸ்டர் வந்திருப்பாரு, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பணத்துல கைய வைக்கிறாரு சக்திவேல். அப்போ கரெக்டா அவங்க வீட்டு முன்னாடி ஒரு இன்னோவா கார் வந்து நிக்குது. அப்பாவும் மகனும் யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்க, கார்ல இருந்து 3 பேர் இறங்கி ஷூவோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. குமரவேல் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க, சக்திவேல் மீசையை தடவிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. யார் நீங்கன்னு சக்திவேல் கேட்க, நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வர்றோம் அப்படின்னு நடுவுல இருக்கவர் சொல்ல, 2 பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. 2 பேரும் எழுந்து நின்னு அவங்கள பாக்குறாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்தா ஏதாவது வீடு மாதிரி வந்திருப்பீங்க, எங்க வீட்டுக்கு எதுக்குங்க சார் வந்தீங்கன்னு சக்திவேல் கேக்குறாரு. உங்க வீட்டுல கணக்குல வராத பணம் இருக்கான்னு சோதனை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, 2 பேருக்கும் திக்குன்னு இருக்கு. சமாளிச்சுக்கிட்டு, என்னங்க சார் ஊர்ல அவன் கணக்குல வராத பணத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்கிறான், அவன் வீட்டுல எல்லாம் போய் சோதனை போடாம இங்க வந்திருக்கீங்க, நாங்க ஒரு சாதாரண மில்லு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்க வீட்டுல போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க, என்னங்க சார் நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சக்திவேல் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அதுவரையிலும் பின்னாடி வந்து நின்னுட்டு இருந்த பாட்டி, டேய் சக்தி யாருடா இவங்கெல்லாம்னு கேக்குறாங்க. வருமான வரி துறையில இருந்து நம்ம வீட்டை சோதனை போட வந்திருக்காங்களாம் அப்படின்னு சக்தி சொல்ல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல நிக்கிற சுகன்யாவை பார்க்க அவங்களும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு வடிவம் லைட்டா நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள நீங்க என்னதான் சோதனை பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதுங்கிறாரு குமரவேல். எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றவரு கீழே டீப்பாய பார்க்க, அங்க கட்டுக்கட்டா பணம் இருக்கு, இது நாங்க நிலம் வாங்கறதுக்காக வச்சிருக்க பணம் சார்ங்கிறாரு குமரவேல். இந்த பணத்துக்கு கணக்கு இருக்கா அப்படின்னு அவர் கேட்க, அப்பாவும் பையனும் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்போ மாடிப்படியில நிக்கிற அரசியும் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் கணக்கு எழுதிட்டு தான் இருக்கோம், இந்த வீட்டுல ரைடு பண்றதுக்கு உங்களுக்கு யாருங்க சார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சக்திவேல் கேட்க, அனுமதி வாங்க வேண்டிய இடத்துல நாங்க அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, சக்திவேல் குமரவேலை பார்க்க அவரும் அப்பாவை பாக்குறாரு. ஐயோ என்னடா இதுங்கிற மாதிரி சுகன்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு புறப்பட போயிட்டு இருக்கோம், ரெஜிஸ்ட்ரேஷன் நல்ல நேரத்துல பண்ணணும், நாங்க அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் உங்க ரைடெல்லாம் வச்சுக்கோங்க, சரி வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்திவேல் அந்த சூட்கேஸை மூடுறாரு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க சோதனை போட முடியாதுங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல, சரி நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் நடடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூட்கேஸ் ஜிப்ப போட, இந்த சோதனை முடியற வரைக்கும் இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அவர் மிரட்டலா சொல்ல, அதுவரையிலும் சாதாரணமா இருந்த சக்திவேல் கொஞ்சம் கோவமா நிமிர்ந்து மீசையை தடவிட்டு பாக்குறாரு. உங்க எல்லாரோட போனையும் கொடுங்க முதல்லன்னு அவர் கேட்க, சார்
நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன பண்றோன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு மிரட்டுறாரு சக்திவேல். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம், முதல்ல போனை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, டேய் குமாரு, பெரியப்பாவுக்கு போனை போடுறாங்கிறாரு சக்திவேல். அப்படின்னு குமரவேல் போனை எடுக்க, ஹலோ ஹலோ, நீங்க யாருக்கும் போன் பண்ண கூடாது, முதல்ல போனை கொடுங்கன்னு குமரவேல் கையில இருந்த போனை வாங்கிடுறாங்க. சார் போனை வாங்காதீங்க, கொடுங்கன்னு குமரவேல் கேட்க, எல்லாரும் போனை கொடுங்க போனை கொடுங்கன்னு கேக்குறாரு. என்னப்பா இதுன்னு கேட்க, இரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, போனை கொடுங்கன்னு அங்க நின்னுட்டு இருக்க அரிசிக்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு. எங்கிட்ட எல்லாம் போன் இல்லைங்கிறாங்க அவங்க. எல்லாரும் அந்த இடத்துல போய் நில்லுங்க, போங்க 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 சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சக்திவேல் ஒன்னும் பேசாம குனிஞ்சு ஜிப்பை போட்டு சூட்கேஸ் கையில எடுக்க, சார் அதை அப்படியே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சக்திவேல் குமரவேல் ரெண்டு பேரும் அதிர்ச்சியா அவங்கள பாக்குறாங்க. சார் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேண்டாம் பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை இல்லாத மாதிரி பாத்துக்கங்கன்னு மிரட்டுறாரு சக்திவேல். சார் நீங்க யாரு என்னங்கிறது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்ல, இப்ப நிஜமாவே ரொம்ப அதிர்ந்து போய் பாக்குறாங்க குமரவேலும் சக்திவேலும். சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க போலீஸை கூப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, சக்திவேல் லைட்டா பையனை திரும்பி பார்க்க, போலீஸா அப்படின்னு அவர் வேகமா கேட்க, ஆமா தேவைப்பட்ட உங்களை அரெஸ்ட் கூட பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்ல, வீட்டுல இருக்க எல்லாருமே தனித்தனியா அதிர்ச்சியை காட்டுறாங்க. டேய் சக்தி, அவங்க என்ன வேணா பண்ணட்டும், நீ வாப்பாங்கிறாங்க பாட்டி. வா வந்து உட்காரு, வா வாடா, சொன்னா கேளு, வாடா, டேய் நீயும் வாடா அப்படின்னு பாட்டி ரெண்டு பேர் கையையும் பிடிச்சு கூப்பிட, அவர் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற குமரவேலையும், வாங்கடா சொன்னா கேளுங்கடா, போங்க போங்க உள்ளர போங்க, இங்க வாங்க அப்படின்னு டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பாட்டி. அம்மாவுக்கு ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்காருன்னு சொல்லிட்டு டேபிள்ல சாஞ்சி அப்பாவும் பையனும் நிக்கிறாங்க. சார் செக் பண்ணுங்க சார் அப்படின்னு அவர் ஆர்டர் கொடுக்க, மத்த ரெண்டு பேர் அங்க இங்கன்னு ஓடி தேடுறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அங்க அப்ப இங்கன்னு அலங்க மலங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்க ப்ளூ சட்டை போட்டவர் கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறாரு. இதையெல்லாம் திக்கு திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். 3 பேரும் அங்கங்க இருந்து பணமா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டாக்குமெண்ட், ஜுவல் பாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து அந்த டீபாய் ஃபுல்லா பணத்தாலேயே அடுக்கிட்டு இருக்காங்க. வடிவு அச்சோன்னு பாத்துட்டு இருக்க, ஐயோ அக்கா பணம் அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்க, எட்டி பாக்குற சுகன்யா, அடி ஆத்தி எம்புட்டு பணம் அப்பா அப்படின்னு பேராசையோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அரசி இவ்வளவு பணமான்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, சார் பணம் இருக்கான்னு தானே பார்க்க வந்தீங்க, எதுக்கு டாக்குமெண்ட்ல எல்லாம் கைய வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு குமரவேல். சார் எங்க சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ வர சொல்லட்டுமான்னு மிரட்டுறாரு. அதுக்காக டாக்குமெண்ட்ல கைய வைப்பீங்களான்னு குமரவேல் கொஞ்சம் நடக்க, டேய் பேசாம இரு அப்படின்னு சக்திவேலும் பாட்டியும் அவரை அடக்கி நிறுத்துறாங்க. ஐயோ டேய் குமார் பேசாம இருடாங்கிறாங்க மாரியும். 3 பேரும் அங்க இருக்க சோஃபால உட்காந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் டாக்குமெண்ட் செக் பண்ணி முடிச்ச உடனே அங்க இருக்க பணத்தெல்லாம் அட்டைப்பெட்டியில தூக்கி அடுக்கிட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா அப்படின்னு குமரவேல் கோவமா கத்த, இருடா இருடாங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு சுகன்யா பரிதவிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க, பெட்டி ஃபுல்லா பணத்தை அடுக்கி அத கம் டேப் போட்டு ஒட்டிட்டு இருக்காரு. 2 பெட்டி நிறைய பணத்தை அடுக்கி ஒட்டி எடுத்து கீழே வைக்கிறாங்க. இந்த 4 மாசத்துல மட்டும் 7 இடத்துல நிலம் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஆமாங்க சார் விலை கம்மியா கிடைச்சது அதான் வாங்கி போட்டோம் அப்படின்னு சக்திவேல் அங்க வந்து நின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அவரு கேட்க, சார் எல்லாமே மில்லுல இருந்து வந்த பணம் தாங்க சார் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கான்னு அவர் கேக்குறாரு. இப்பவும் சக்திவேலால பதில் சொல்ல முடியல. குமரவேலும் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்க, வருமான வரி கட்டி இருக்கீங்களா, எதுக்காக இவ்வளவு பணத்தை வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரு கேள்வியா கேட்டுட்டு இருக்க, சார் மில்லுல 100-200 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், எங்களுக்கு பெரிய ஃபேமிலிங்க சார், பையனுக்கு பணம் கொடுக்கணும், அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்காக எல்லாம் தான் வச்சிருக்கோம்னு சக்திவேல் சொல்ல, அதுக்காக இவ்வளவு பணமா, ஒரு அமௌண்ட்டுக்கு மேல வீட்டுல பணம் வச்சிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்க, சார் இந்த பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனா எங்களுக்கு சரிப்பட்டு வராது, அதுக்காக தாங்க சார் கேஷ் டீலிங் பண்ணிட்டு இருக்கோங்கிறாரு சக்திவேல். நீங்கன்னு இல்லைங்க, யாருமே அப்படி பண்ணக்கூடாதுங்க, சரி எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைங்க அப்படின்னு அவர் சொல்ல, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பெட்டியை தூக்குறாங்க. சார் இருங்க சார், இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, கணக்குல வராத பணத்தை அப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு அவரு கேட்க, அதுக்கு நீங்க எடுத்துட்டு போவீங்களாங்கிறாரு குமரவேல். அதுக்குள்ள ஒருத்தர் பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போய் கார் கிட்ட போக மீனா ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்க மெயினா இருக்க ஆபீசர் கிட்ட மெதுவா வர்ற சக்திவேல், சார் எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள பேசிக்கலாம், உள்ளர வர்றீங்களான்னு கேக்குறாரு. என்ன லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு அவரு கேட்க, சார்னு அவரு தோல்ல கைய வைக்க,
அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க சார் அப்படின்னு அவர் கத்த. சார் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் உள்ளர வாங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ்னு சக்திவேல் கூப்பிட. என்ன சொல்றதா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல. சார் சொன்னா கேளுங்க சார்ங்கிறாரு சக்திவேல். நான் ஊர்ல பெரிய மனுஷங்க சார், வெளியே தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடும்னு அவர் சொல்ல. எடுங்க அப்படின்னு கடைசியா இருந்த சூட்கேஸையும் காமிக்கிறாரு அந்த ஆபீசர். உங்க போன் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு மொத்தமா வலிச்சு சுருட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க 3 பேரும். மீனா சந்தோஷமா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கோவத்தோட பின்தலைய தட்டிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். கார் கிளம்பி போயிட. ஏன்பா சக்தி, என்ன நடக்குதுன்னு பாட்டி கேக்குறாங்க. என்ன ஆத்தா, என்னமோ நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆளை வர சொல்லி ரெய்டு பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற. நானே என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். என்கிட்ட வந்து நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு அம்மா கிட்ட வெடுவெடுன்னு பேசிட்டு, டேய் குமார் பெரியப்பாவுக்கு போன் பண்ணிட்டாங்கிறாரு. குமரவேல் போனை கையில எடுக்க பெல் ரிங் ஆகுது. அப்பா பெரியப்பாவே போன் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற குமரவேல் கால் ஆன் பண்ணி காதுல வைக்க. டேய் எம்புட்டு நேரமாடா போன் பண்றது, ஏன்டா போனை எடுக்கலன்னு முத்துவேல் கேக்குறாரு. ஐயோ பெரியப்பா, நம்ம வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துட்டாங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல. வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இப்பதான் வெளியே இருந்து போன் பண்ணாங்க. மில்லு கடன் எல்லா இடத்துக்கும் ரெய்டு வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் கிளம்பி உடனே மில்லுக்கு வாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல. சரிங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் தவிப்போடு சொல்ல. அங்க பயங்கர டென்ஷன்ல நின்னுட்டு இருக்காரு முத்துவேல். பெரியப்பா என்னடா சொன்னாருன்னு சக்திவேல் கேட்க. மில்லு கடன் எல்லா இடத்துக்கும் ரெய்டு போயிருக்காங்களாம்ப்பா, பெரியப்பா உடனே கிளம்பி நம்மள மில்லுக்கு வர சொன்னாருன்னு குமரவேல் சொல்ல. பயங்கர அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு பாத்துட்டு இருந்த சக்திவேல் அரசிய ஒரு முறைச்சு ச்சே வாடா போலான்னு கிளம்புறாரு பையனோட வெளியே. வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் திக்குன்னு நின்னுட்டு இருக்க. வெளியே வந்த சக்திவேல்ட வண்டி எடுறான்னு சொல்ல 2 வீலர் எடுக்கிறாரு குமரவேல். போடா அப்படின்னு அவரு உரிமை. குமரவேல் வண்டியை யூட்டன் போட்டு எடுத்துட்டு போறாரு. செம்மையா மாட்டினீங்களாடா அப்படின்னு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க மீனா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.